டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 14. லெங்டன் எங்கிருக்கிறார்? பெக்கே வினவிக்கொண்டே சிகரெட்டின் கடைசி புகையை வெளியேற்றியபடி காவலர் குழுமத்தை வந்தடைந்தார். ஆண்களின் கழிவறையில் தான் உள்ளார் சார். லெப்டினன்ட் கோலட் இந்த கேள்வியை முன்னமே எதிர்பார்த்திருந்தார். பெக்கே செருமிக் கொண்டார். அவர் நேரம் எடுத்து கொள்ளட்டும். கேப்டன் கோலட்டின் தோளில் தொங்கிக் கொண்டிருந்த ஜிபிஎஸ் ஒற்றறியும் கருவியை பார்த்தார். அதே சமயம் கோலட் சம்பவங்கள் உடனடியாக நிகழும் தருணத்தையும் எதிர்பார்த்திருந்தார். பெக்கே லெங்டன் இருக்கிறாரா இல்லையா என்று சோதனையிடும் மனதையும் கட்டுக்குள் வைத்திருந்தார். இது போன்ற விசாரணையில் சந்தேகப்படும் நபர் தன்னந்தனிமையில் வேண்டுமென நேரத்திற்கு இருக்க அனுமதிக்கப்படுவது உண்டு. லெங்டனும் அதேபோல் தன்னிசையோடு செயல்பட அனுமதிக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் 10 நிமிடங்கள் என்பது அதிக நேரம், ரொம்ப அதிக நேரம். ஒருவேளை லெங்டன் நம்மை அறிந்து கொண்டு விட்டாரோ? பெக்கே கேட்டார். கோலட் இல்லை என்பது போல் தலையாட்டினார். ஆண்களின் அறையில் இன்னும் கூட அசைவுகள் தென்படுகின்றன. எனவே ஜிபிஎஸ் கருவி அவரோடு தான் இருக்க வேண்டும். ஒருவேளை அவருக்கு சுகவீனம் இருக்கலாம். அவர் அக்கருவியை கண்டுபிடித்திருந்தால் அதை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவதற்கு முயற்சித்திருப்பார். பெக்கே தன் கைகடிகாரத்தை பார்த்து கொண்டே சொன்னார். நல்லது. இவ்வாறு சொன்னாலும் பெக்கே அமைதியற்று காணப்பட்டார். இன்றிரவு முழுக்க கேப்டனிடம் தென்பட்ட ஒருவித தீவிரத்தன்மையை கோலட் உணர்ந்திருந்தார். எவ்விதமான பிரச்சனை நேர்ந்தாலும் அமைதியுடன் இருக்கும் அவர் இன்றிரவில் சஞ்சலத்துடன் ஏதோ இந்த வழக்குக்கு சொந்த காரணங்கள் இருப்பது போல காணப்படுகிறார். ஆச்சரியமில்லை, கோலட் நினைத்து கொண்டார். பெக்கே அவருடைய கைதி பெரிதும் எதிர்பார்க்கிறார். அண்மையில் அமைச்சரகமும் ஊடகமும் பெக்கேவின் காட்டுத்தனமான செயல்பாட்டை வன்மையாக கண்டித்தன. தவிர அவருடைய அயல்நாட்டு தூதரங்களுடனான மோதல், புதிய தொழில்நுட்பத்துக்கான செலவினங்களும் இதில் அடங்கும். இன்றிரவு உயர்ந்த பின்புலம் கொண்ட ஓர் அமெரிக்கனை கைது செய்வது பெக்கேவின் மீதான கண்டனங்களை குறைக்க வழி செய்யும். பிறகு இன்னும் சில வருடங்களாவது பதவியில் இருக்க வழி செய்வதோடு மட்டுமின்றி ஓய்வு காலத்தில் கணிசமான உதவித்தொகையும் வழங்கும். அவருக்கு கண்டிப்பாக இந்த உதவித்தொகை தேவை. காலம் நினைத்து கொண்டார். பெக்கேவின் உயர்தொழில் நுட்பத்தின் மீதிருந்த ஆர்வம் அவரது வேலையில் செய்த வாழ்வினில் பாதிப்பை கொண்டு பயம் உண்டு பண்ணியது. சில வருடங்களுக்கு முன் தன்னுடைய மொத்த சேமிப்பையும் பெக்கே இந்த உயர் தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்ததில் ஆடை அணிகலன்களுக்கு கூடான அருகதை அற்றவர் என்றொரு வதந்தி உண்டு. தவிர பெக்கே உயர் ரக ஆடைகளை மட்டுமே அணிவார். இன்று இரவு எல்லாவற்றிற்கும் நேரம் உண்டு. சோஃபியா நெவ்வின் இடையூறு ஏற்பட்டாலும் அது ஒரு சிறு பிழைதான். இப்போது அவள் போய்விட்ட நிலையில் பெக்கேவுக்கு எல்லாம் கூடி வந்தது. அவர் இன்னும் கூட லெங்டனிடம் அந்த PS ராபர்ட் லெங்டனை கண்டுபிடி என்ற வார்த்தைகளை சொல்லவில்லை. அதை சொல்லும்போதுதானே அந்த அமெரிக்கனின் முகம் போகும் போக்கை கவனிக்க வேண்டும். டிசிபிஜியின் காவலன் ஒருவன் பெக்கேவை அழைத்தான். கேப்டன், இந்த போன் காலை நீங்கள் பேசினால் நன்றாக இருக்கும். அவன் ரிசீவரை கையில் பிடித்தபடி கவலையுடன் நோக்கினான். யாரது? பெக்கே வினவினார். ஏஜென்ட் முகம் அஷ்டகோணலானது. நமது ரகசிய எழுத்துத்துறையின் டைரக்டர். என்னவாம்? சோஃபியா நேபே பற்றி ஏதோ சரியில்லாத ஒன்றை கூறுகிறார். டா வின்சி கோட் பை